விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விநாயகர் சிலைகள் மேலதாளங்களுடன் வழிபாட்டு திடலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இணைகிறார். செந்தில்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது பவித்ரா, வருகின்ற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சிலைகள் என்பது அன்று தரிசனம் செய்யப்படும். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இயங்கும் ஆன்மீக நற்பணி மன்றம் சார்பாக 38வது முறையாக விநாயகர் சதுர்த்தி விழா என்பது நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்காக 5 ரதங்களில் 6 விதமான விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரே ரதத்தில் முன்பக்க மருள் மற்றும் பொருள் அருள் கணபதி, மங்கள கணபதி என 2 வித பிரம்மாண்ட சிலைகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரத வீதிகளில் விஜய கணபதி, ஆனந்த கணபதி, மிச்சன கணபதி, சயன கணபதி என 6 சிலைகள் விதவிதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வண்ணம், மரவள்ளிக்கிழங்கு, மாவு, தேங்காய் நார் உள்ளிட்ட மூலப்பொருட்களால் தத்ரூபமாக செய்யப்பட்டுள்ளது. வர்ணங்கள் வாட்டர் பெயிண்ட் எனப்படும் தண்ணீருக்கு அறையும் சாயத்தின் மூலம் கண்களை கவரும் விதமாக மெருகேற்றப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் இன்று வடக்கு காவல் நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ராஜபாளையம் அருகே காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ள வழிபாட்டு திறனுக்கு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த இடத்தில் பாதுகாப்பு பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 8 தினங்கள் வரை அந்த பகுதிகளில் திருவிழாக்கள் போல் கொண்டாடப்படுவார்கள். குறிப்பாக அன்னதானம் மற்றும் திருமண விழாக்கள் என ஏராளமான நலத்திட்ட உதவிகளும் அங்கு வழங்கப்படும். வருகின்ற 27ஆம் தேதி அங்கு அந்த சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.